கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1518 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. உழைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. வேலை செய்கிறவன் இன்பமாய் நித்திரை செய்வான். பணப்பிரியனுக்கோ தூக்கம் அதிகமாய் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஒரு வீட்டிலே நகையோ பணமோ ஆடம்பர பொருட்களோ இல்லாமல் அன்றாடம் உழைத்து சாப்பிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வீட்டிற்கு கதவே தேவை இருக்காது. அவர்கள் வீட்டை திருடன் கவனிக்கவும் மாட்டான். எந்த வீட்டை திருடன் அதிகமாக கவனிப்பான்? 78 பூட்டுகள், காம்பவுண்டுகள், கேட்டுகள், இத்தனை இருக்கிற வீடுகளைத்தான் திருடன் நோட்டமிட்டு கொண்டிருப்பான். ஏனென்றால் அங்குதான் பணம் இருக்கும் என்று நினைப்பான். எனவேதான் பணம் அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் சரியாக தூங்க முடியாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. அதே சமயத்தில் வேலை செய்கிறவன், அவனுக்கு சாப்பாடே இல்லை என்றாலும் அல்லது விருந்து காரியங்களிலே அதிகமாய் சாப்பிட்டாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். எனவே உழைக்க சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நிறுவன அதிபராயிருந்தாலும் அவரும் உழைக்க வேண்டும். காலையிலேயே அவருடைய கம்பெனிக்கு செல்ல வேண்டும், தொழிலுக்கு செல்ல வேண்டும், கடைக்கு செல்ல வேண்டும், வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும், உழைக்க வேண்டும். 128ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ உழைத்தால் நீ வாழ்வாய். உழைக்கிற மனிதன்தான் உயர்த்தப்படுவான். உண்மையாய் உழைக்கிற மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் தான். அதற்காக வீட்டிற்குள்ளே முடங்கி படுத்துக்கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று இருந்துவிடக்கூடாது. பிரயாசப்பட வேண்டும். ஆபிரகாமை பாருங்கள், மோசேயை பாருங்கள், ஜோசுவாவை பாருங்கள், தாவீதை பாருங்கள். அதிகாலையில் எழுந்து அவர்களுடைய பிரயாசங்களை அவர்கள் சந்திப்பார்கள். அதிகாலையில் எழுந்து பிரயாசப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழிய பாதையிலே எல்லா ஜனங்களையும் தேடி தேடி போய், குறிப்பாக அதிகாலையிலே ஜெபித்து ஜனங்களுக்காக, விடுதலை இல்லாதவர்களுக்காக ஜெபத்திலே, ஊழியத்திலே அவர் தரித்திருந்தார். எனவே உழையுங்கள். ஊழியக்காரர்களை கூட ஆண்டவர் எச்சரிக்கிறார். பவுலினுடைய வாழ்க்கை உங்களுக்கு பாடமாய் அமையட்டும். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சிறையிருப்புகள் பவுலுக்கு வந்தது. ஆனால் சோர்ந்து போய்விடவில்லை. ஊழியத்திலே உண்மையாய் இருந்தார், உண்மையாய் உழைத்தார். இன்றளவும் பவுல் பேசப்படுகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கும் போக வேண்டும். அவர் வருகையிலே அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது
உழைத்து வாழுங்கள், உண்மையாய் வாழுங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உழைக்கிற மனிதனுக்கு உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நித்திரை அவனுக்கு இன்பமாயிருக்கும். தொழிலதிபர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், தொழில் செய்கிறவர்களாகட்டும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உழையுங்கள். உங்கள் உழைப்பு வீண் போகாது. உங்கள் தொழிலுக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் வியாபாரத்திற்காக நீங்கள் உழைக்கிற உழைப்பு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். உழைக்கிற மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். உழைக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உழைக்கிற மனிதனுக்கு நித்திரை இன்பமாயிருக்கும். எனவே உழையுங்கள். உலக காரியங்களில் கூட பாருங்கள், உழைக்கிறவர்களுக்கென்றே ஒரு தினத்தை தமிழகம் கொண்டாடி வருகிறது. உழைப்பாளர் தினம் என்று சொல்லி மே 1ஆம் தேதியை உலகமெங்கும் கொண்டாடுகிறார்கள். உழவர் திருநாள் என்று சொல்லி ஜனவரி 15, 16 தேதிகளிலே தமிழ்நாட்டில் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. உழைக்கிறவர்களுக்கு உலகம் முக்கியத்துவம் கொடுக்குமானால் ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பார்? ஆண்டவருக்கு முன்பதாக உழையுங்கள். உழைப்பு வீண் போகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.